ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த எவர்லாஸ்டிங் லவ் இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, சென்னுடைய அண்ணன் தான் வில்லங்கிறது தெரிய வந்திருக்கும். அவன் சென் மேலே இருக்கிற பொறாமையில் சென் கூட யாருமே இருக்கக்கூடாது, சென்னும் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சென் மேலே பொறாமைப்பட்டுக்கிட்டு சென் அண்ணன் என்ன பண்ணிடுறான்னா அம்முவை கடத்திடுறான். அடுத்த நாள் காலையிலேயே சென் அம்மாவோட ரூமில் வந்து பார்த்தா அம்முவை காணோம். அம்முவுக்கு பதிலாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு லில்லி ஃப்ளவர் மட்டும் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு அப்போ அம்முவை யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிய வருது. உடனே அம்முவை தேடி போகலான்னு சொல்லிட்டு தேடி வருவாரா. அந்த சமயம் யாரோ அம்பை விடுறாங்க. அந்த அம்பு ஒரு செவுத்துல குத்துது. அதில் பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும். நீ தனியாக இங்கே வரணும்னு மட்டும் சொல்லியிருக்கோம். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சமயம் அசிஸ்டண்ட் இருக்கான் இல்லையா, அசிஸ்டண்ட்டும் அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு வருவான். அதே போல் அந்த சின்ன பையனும் ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு வருவான். 3 பேருக்குமே ஷாக் ஆகிடுது. அம்மு எங்கே போயிட்டா, அம்மா யார் கடத்திருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சென்க்கு லெட்டர் வந்திருக்கு இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னை தனியாக வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லுங்க, நான் போயிட்டு அம்மாவை அனுப்பி விட்டுறேன், அம்மாவை நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அம்மாவை தேடிக்கிட்டு சென் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பிரிட்ஜு மேலே நடந்துகிட்டு இருப்பாரு. அங்கே பாதி வழியிலே நின்றுட்டு நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் யார், வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே 2 ஆளுங்க வந்து ஏன் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள சென்னை கூட்டிகிட்டு போன உடனே அங்கே எல்லாருமே முகத்தில் மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. தலைவனும் மாஸ்க் போட்டுட்ருக்கான். அதான் சென்னுடைய அண்ணனும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். நீ தான் டார்க் மூன் பவுலியனுடைய தலைவனா? கடைசியாக நான் உன்னை பார்த்துட்டேன். நீ யாரு தான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக அம்முவையும் என்னுடைய அசிஸ்டண்ட்டையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு நான் தானே வேணும், நான் தான் வந்துட்டேன்ல. அம்மு எங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அவன் முகத்துல இருந்து அந்த மாஸ்க் எடுத்து காட்டுறான். சென் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்ன அண்ணனா, அண்ணா நீ ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நாமெல்லாம் அண்ணன் தம்பிங்க தானே, நீ ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, என்ன அண்ணன் தம்பியா, நீ டெய்லி இந்த மாதிரி உயிரோடு நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த குடும்பத்துக்கு மூத்தவனே நான் தானே, யாருமே என்னை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உன்னையே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, உன்னையே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அம்மு எங்கன்னு கேட்கறதுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறான். அம்மா ஒருத்த கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அதான் நான் வந்துட்டேன்ல, நீ அம்மாவை விட்டுட, எதுக்காக அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் லாஸ்ட்டாக இவளை தான் கொல்லாத விட்டுட்டேன், நீ இவளுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்போனா நான் இவளை கொன்னுட்டேன்னா நீ இன்னும் கஷ்டப்படுவல்ல அப்படின்ட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசுவானா. அண்ணா நீ என்ன சொல்லியிருந்த, நான் வந்துட்டேன்னா அவளை விட்டுடுவேன்னு சொன்னல, அவளை விட்டுடேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவளை விட்டுடுன்னு சொல்லவும் அவளை உடனே அம்மாவை இன்னொரு ஆளை கூப்பிட்டு வர சொல்லிட்டு அம்மாவை காட்டுக்குள்ளே வெளியே போய் விட்டுடுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனும் கூட்டிகிட்டு போகிறானா. அம்மாவை அனுப்பி வச்சுட்டு ஏன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா தானே பழகணும், அந்த மாதிரி எங்கள் மேலே வெறுப்போட இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அவர் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவங்க அண்ணனுக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியும் போல இருக்கு. எழுந்திரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த சைடு காட்டுக்குள்ளே அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் இல்லையா, அங்கே அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா கூட்டிகிட்டு போனவுடனே எட்டி உதச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க காட்டுக்குள்ளே. அந்த சமயம் அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்துடுறான். அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஓடி போயிடுறாங்க. அசிஸ்டண்ட் அவங்க கையில் இருக்கிற கயிறெல்லாம் கலட்டி விட்டுட்டு அவங்க ஆட்களுக்கும் சிக்னல் அனுப்பி விட்டுறான். அந்த சமயம் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே ஓடி வந்துடுறான். அம்மா அங்கே இருக்கிறது அவர் தானான்னு கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் இருந்துட்டு அம்மாக்கிட்ட மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா, எங்கே இருக்கணும்னு சொன்னாரான்னு கேட்குறதுக்கு ஆமாம் ஓல்டு பிளேஸ்ன்னு சொன்னாருன்ட்டு, ஏற்கனவே அம்மா சென்னை காப்பாற்றி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதை நினச்சி பார்த்துட்டு ஆமாம் நான் அங்கேருந்து தான் அவரை காப்பாற்றி இருந்தேன் சின்ன பிள்ளையா இருந்தப்ப, அந்த இடத்த தான் இப்போ சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சென்னுடைய அண்ணன் இங்கே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சார் இல்லையா, அதை பார்த்த உடனே சென்னுக்கு ஷாக் ஆகுது. ஆனால் சென்னுடைய அண்ணனுக்கு செம்ம கோபம் ஆகுது. இது எல்லாம் ஒன்னால தான், நான் ஒன்னால தான் இந்த மாதிரி ஆயிட்டேன், நீ மட்டும் அன்னைக்கே செத்துருந்தேன்னா நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்போனா அண்ணா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அந்த ரெட் ஸ்வாட் வில்லாவுக்காக தானா, இதை நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறதுக்கு, என்ன ரெட் ஸ்வாட்ஸ் வில்லாவா,
அது ஒன்றும் எனக்கு பெருசாகவே இல்லை. இது என்னுடைய கையில் நானே உருவாக்குனது. இந்த டார்க் மூன் பவுலியன் என்னோட சொந்த உழைப்பில் உருவாக்குனது. ஆனால் நான் இனிமேல் உன்னைய சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி தெரியுது. அந்த காலத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மிஷின் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி போக அப்போ அம்மு அசிஸ்டண்ட் அந்த சின்ன பையன் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. ஒரு கல்லை விட்டு எரியவும் அந்த அந்த ஆயுதம் கீழே விழுந்துருது. இவங்கெல்லாம் இங்கே வந்ததை பார்த்த உடனே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. நீ எப்படி இங்கே வந்த? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? நீ திரும்பவும் சென்னை அதே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கல்ல? எனக்கு இந்த இடம் ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவாங்களா? அப்போ சென்னை காப்பாற்றினது நீதானா? உங்கள் அப்பா இல்லையா? அவனை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அப்பா இங்கே வந்திருந்தார். அந்த சமயத்தில் உங்கள் அப்பாவை கொன்னதே நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு செம்ம கோபம் ஆயிடுது. எட்டி ஒரு ஒத்த விட்டு கத்தி எடுத்து நெஞ்சிலேயே சொருகிடுறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அவன் கொஞ்சம் கூட பயப்படாத, என்னை கொல்லு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்னை கொன்னுடு. இந்த சின்ஷன் அவன் லைஃப் லாங் வரைக்குமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவன் வருத்தப்பட்டே தான் சாகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. அது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உன் ட்ரிக்கில் விழுந்துட்டேன். நீ போடுற ட்ரிக்கிலலாம் நான் ஏமாந்து போயிட்டு உன் கூட வந்தேன்னு நினச்சியா? எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நான் உன்னை கொல்ல போகிறது கிடையாது. நான் உன்னை கொன்னுட்டேன்னா ஒரே நிமிஷத்துனா உனக்கு எல்லாமே சரியாயிடும். நீயும் நிம்மதியாக செத்துடுவ. ஆனால் நிம்மதியாகவே நீ சாகக்கூடாது. உயிரோடு இருந்துட்டு நீ எல்லாத்துக்குமே வருத்தப்படணும், ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் வரைக்கும். நீ கொல்லுன்னு சொன்னால் நான் உன்னை கொன்னுடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே சாகணும் நீ எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துடுறாங்க. அவன் அதுக்கப்புறமும் அடங்குற மாதிரியே இல்லை. என்னை கொன்னுடுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அம்மோ சென்னை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த அண்ணங்காரன் அடங்காமல் என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன பையன் ஏற்கனவே இவருக்கு எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு டிவைஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பான் இல்லையா, லாக்கெட் மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்து அதில் இருக்கிற பட்டன் அழுத்தவும் அது ஊசிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் சத்தம் போட உடனே சென்னும் சுதாரிச்சுட்டு அம்முவை மறைச்சு நின்றுறாரு. அதனால் எல்லா ஊசியுமே அவர் மேலேயே குத்திடுது. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் அவன் கையிலேருந்து பிடிங்கிடுறான். அதுக்கப்புறம் சின்சனை அம்முவும் அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அந்த சின்ன பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா சொந்த அண்ணன் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதனால் ரொம்ப அவனுக்கு வருத்தமாயிடுது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய சொந்த அண்ணனா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி கெட்டவராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அழுகிறான். அதுக்கு அவனும், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் தான், ஆனால் நீ என்னுடைய சொந்த தம்பி மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னை என்றைக்குமே பிரித்து நினச்சதே கிடையாது. நான் இவ்வளோ நாளாக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா, சரி கொன்னுடலான்னு சொல்லிட்டு அந்த ஊசியோட பட்டனை அழுத்துறதுக்கு போவான். ஆனால் மனசு வராது. இவ்வளோ நாளாக அண்ணன் தம்பியாட்ட பழகிட்டமேன்ட்டு அந்த டிவைஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். எல்லாரும் அங்கேருந்து போன உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவனுடைய சேரில் இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி விடவும் அம்புகள்லாம் பறந்து வருது. அங்கேயும் இங்கேன்னு பறந்து வந்துக்கிட்டு இருக்கு அம்புகள்லாம். அந்த சமயம் அந்த ஹூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவனை மறைச்சு பிடிச்சிடுறாரு. அதனால அந்த அம்புகள் எல்லாமே அவர் உடம்புலேயே குத்திடுது. அவர் இந்த மாதிரி உடம்புல அம்புகள்லாம் ஏற்றிக்கிட்டு நம்மளை காப்பாற்றி விட்டுட்டாருன்னுட்டு அவனுக்கு ரொம்ப இதாகிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ஹூக்கு அவர் உடம்பு ஃபுல்லாகவே அம்பு பட்டதால் அவர் அப்படியே இறந்தும் போயிடுறாரு. அப்படியே ரெட் ஸ்வாட் வில்லாவை காட்டுறாங்க. சென் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் அசிஸ்டண்ட் வந்துட்டு மண்டி போட்டுட்டு, நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் தனியாக போக போகிறேன், என்னை ஏன் வழியில் விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவுடனே சென்னுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. எதுக்காக என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்? நம்ம 2 பேருமே சின்ன குழந்தையிலேருந்து ஒன்றா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரே மாதிரி தானே இருக்கிறோம், எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லை நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்ல, என்னோட வழியில் என்னை விட்டுடுங்க, நான் என்னோட வீடை தேடி போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன்ட்டு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அம்முவை இவனால் மறக்கவும் முடியல, யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியல, சென்னுக்காக விட்டு கொடுக்கவும் முடியல. அதனால இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நம்மளுடைய நேம் தேடி போகலாம், நம்மளுடைய வீடு தேடி போகலான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். சென்னுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. சரி போ, உன்னுடைய வீடு தேடி தானே போகணும்னு நினைக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் விடை கொடுக்கணும் இல்லையா, அதனால அம்மு, அந்த சின்ன பையன், இவங்க 3 பேருமே உட்காந்து கடைசியாக டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைசியாக டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் அம்முவை விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்ட்டுன்னு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கவே முடியாத தனியாக எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டு அம்மாவோட ஹேர் பின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அம்மாவோட ஹேர் பெண்ணை அம்மா நினைப்பாவே அவன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் காலையிலேயே சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு சென்னுடைய அண்ணனை அங்கேருந்து பிரியறதுக்கே மனசு இல்லை. சென்னோட அண்ணன் தான் இப்போ இறந்துட்டார் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிறதுக்கும் மனசு இல்லை. அங்கே இருந்தாவே ஃபுல்லாக அவருடைய ஞாபகம் தான் வருது. அதனால் அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சென்னும் அம்மாவோட லைஃப்பும் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அம்மாவும் காலையிலே அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நீ என்ன சாப்பிடாத இருக்க, சாப்பிடுன்னு சொல்லிட்டு சென் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க. அவங்க இல்லை வேண்டாம் நான் பிஸியாக இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, என் ஒய்ஃப் இப்போ எனக்கு எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்கா, என்னை பற்றிலாம் கவலையே பட மாட்டேங்கிறான்னு செல்லமாக கோவிச்சிக்க, அவங்களும் சரி சமாதானப்படுத்தலான்ட்டு எழுந்திரிச்சு வர பார்ப்பாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே டாக்டரை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டால், டாக்டர் செக் பண்ணுறாரு, ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்க்குறாரு. சென்னுக்கு பொறுமையே இழந்து போயிடுச்சு. என்ன தான் பண்ணுறீங்க, அவளுக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்காக இந்த இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களான்னு கேட்குறதுக்கு, உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லவும் 2 பேருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அம்மாவுக்கு எந்த சாப்பாடு மேலேயும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் எந்த சாப்பாடு ஸ்மெல் வந்துச்சுனாலும் சாப்பிடவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி எந்த சாப்பாடை கொடுத்தாலும் இல்லை வேண்டாம், ஸ்வீட் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்னெல்லாம் கிட்ட போகிறதுக்கே பயந்துக்கிட்டு மேடு பொண்ணு அனுப்பி சாப்பாடெல்லாம் கொண்டு போய் நீ கொடு நான் வரலன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காத தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு நேரத்தில் சரி கொஞ்ச நேரம் காத்தாட வெளியே வரலான்ட்டு வெளியே 2 பேரும் உட்காந்துருப்பாங்களா, அங்கே அவங்க வாசல்லையே குட்டியூண்டு ஒரு செடியில் நல்லா அழகாக பூ பூத்துருக்கும். அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி குட்டியாக பாப்பா வரப்போகுது இல்லைன்னு 2 பேரும் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு தான் இந்த எபிசோட் இந்த ட்ராமாவே முடியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப லேட்டாகவே இந்த ட்ராமாவை போட்டுட்ருக்கேன், எனக்கே தெரியுது. இன்னும் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவும் இருக்கு இல்லையா, நான் அதுவும் சீக்கிரமாக போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்துட்டு அடுத்ததான் 2 சீரீஸ் நல்ல தாய்லாந்து சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாதியாக இருக்கிற ரிவெஞ்ச் ட்ராமாவையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அந்த தாய்லாந்து சீரீஸ் 2 சீரீஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ட்ராமாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக மட்டும் இல்லை, டெய்லியுமே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நாளாக உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப சாரி. அதே போல் உங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். இந்த ட்ராமாவை இவ்வளோ இழுத்து போடுறதுக்கு நீங்கள் இன்னும் கோவப்படாத இருக்கீங்க என் மேலே, அதுக்காகவே ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.